ஒருநாள் பார்வதி தேவி நீராடும்போது தனக்கு யாரும் இடையூறு செய்யாதிருக்க வேண்டி தனது உடலில் இருந்து எடுத்து அழுக்கினால் சில சமயங்களில் சந்தனப் பொடி அல்லது குங்குமப் பொடி என்றும் கூறப்படுகிறது ஒரு சிறுவனை உருவாக்கினார். அவனை வாயில் காப்பவனாக நியமித்து யாரையும் உள்ளே அனுமதிக்கக் கூடாது என்று கட்டளையிட்டார். அச்சமயம் சிவபெருமான் அங்கே வர அந்தச் சிறுவன் அவரை உள்ளே செல்ல விடாமல் தடுத்தான். சிறுவனின் தடையால் கோபமடைந்த சிவன் அவன் யார் என்று தெரியாமல் அவனது தலையை வெட்டினார். வெளியே வந்த பார்வதி தேவி நடந்ததை அறிந்து பெரிதும் வருந்தினார். அப்போதுதான் சிவபெருமான் தனது யோக நிலையிலிருந்து வெளிவந்து வெட்டப்பட்ட சிறுவன் தன் மகனே என்பதை உணர்ந்தார். உடனடியாக நந்தி தேவரையும் மற்ற கணங்களையும் அனுப்பி முதலில் தலைகீழாக படுத்திருக்கும் விலங்கின் தலையைக் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். அவர்கள் ஒரு யானையின் தலையைக் கொண்டு வந்தனர். சிவன் அந்த தலையைச் சிறுவனின் உடலுடன் பொருத்தி அவனுக்கு மீண்டும் உயிரளித்தார். பின்னர் அவனுக்கு விநாயகர், கணேசர், பிள்ளையார் எனப் பல திருநாமங்களைச் சூட்டினார். அன்றிலிருந்து எந்த ஒரு புதிய காரியத்தைத் தொடங்கும் போதும் தடைகள் நீங்கி வெற்றி பெற முதலில் விநாயகரை வழிபடுவது மரபாகிவிட்டது. மறக்காம அற்புத உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.